பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். பிலிப்பியர் 2:5 பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்று சொன்னால், அவர் பிதாவுக்கு சமமானவராக இருந்தார். அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணப்பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணப்பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிதாவுக்கு சமமானவராக இருந்தும் அதை கொள்ளையடிக்காதபடிக்கு, சமமாக இருக்கிறதை கொள்ளையடிக்காதபடிக்கு மரணப்பரியந்தம் இயேசு தம்மை தாழ்த்தி இருக்கிறார். அந்த சிந்தை தான் பிலிப்பு சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்று பிலிப்பியருக்கு பவுல் அதை எழுதுகிறார். இந்த வசனம் இன்னைக்கு நமக்குரியது தான். நாம் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் அற்ப மனுஷர்கள் தானே. இன்றைக்கி தான் கடவுளை அறிஞ்சு கொஞ்சமாவது கடவுள் பிள்ளையாக நம்ம வாழ்கிறோம், பயப்படுறோம். ஆனால் அதுக்கு முன்பதாக நம்ம எப்படி வாழ்ந்தோம்? எபேசியர் 2 பவுல் சொல்கிறாரு, ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அந்த ஆவிக்கேற்றபடியாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து அதிகார பிரபு, அவனுடைய ஆவி நமக்குள்ளே இருந்துச்சு. அப்போது பலவிதமான இச்சைகளை நம்ம ஆவலோடு நடப்பித்தோம். மாம்சமும் மனதும் விரும்பினர்களை செய்து சுபாவத்தினாலே கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம் என்று எபேசியர் 2:3 வாசித்து பார்த்தீங்கன்னா நாம் முன்ன எப்படி இருந்தோன்றதை போல் அங்கே எழுதுகிறார். இப்போ தான் கொஞ்சம் கடவுளுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைகிறோம். ஒரே நாளில் இயேசுவை போல் மாறிட முடியாது. ஒரே நாளில் பேயாகனா மாறலாம். இயேசுவை போல் ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சி செய்து அவருடைய வருகைக்குள்ளாக அல்லது நம்முடைய மரண காலத்துக்குள்ளாக நாம் இயேசுவை முழுவதுமாக அடைந்து கொள்ள முடியும், அடைந்து கொள்ள வேண்டும். ஒரே நாள் இயேசுவை போல் மாறிட முடியாது.